அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள் என்பது அரஃபாவினுடைய தினமாக இருக்கிறது. இந்த தினத்திலே ஏராளமான ஜிக்ருகளை நாம் ஓதுவதும், ஏராளமான ஸலவாத்துகளை ஓதுவதும், ஏராளமான துஆக்களை நாம் கேட்பதும், நல்ல அமல்களில் ஈடுபடுவதும் அல்லாஹ்வின் தூதர் காமித்து தந்த வழிமுறைகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரஃபாவினுடைய நோன்பை தயவு செய்து தவறவிட்டு விடாதீர்கள். நாளைய தினம்தான் நமக்கு அரஃபாவினுடைய நாளாக இருக்கிறது. அந்த நோன்பை எப்படிப்பட்டாவது, சிரமப்பட்டாவது, கஷ்டப்பட்டாவது நீங்கள் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அந்த ஒரு நோன்பினுடைய கூலி மிக மிக மகத்துவமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு. எந்த ஒரு அடியார் அரஃபா தினத்திலே நோன்பு வைக்கின்றாரோ அந்த ஒரு நோன்பு என்பது அவருடைய முந்திய ஒரு வருட பாவத்திற்கும் பிந்திய ஒரு வருட பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பரிகாரமாக அமைந்து விடுகிறது. முந்திய ஒரு வருட பாவத்திற்கும் பிந்திய ஒரு வருட பாவத்திற்கும் பாவ மன்னிப்புக்கு அந்த ஒரு நோன்பு அல்லாஹ்விடத்திலே போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை அறியாமல் செய்திருப்போம், எத்தனையோ பாவங்களை இந்த ஒரு முறை என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லி செய்திருப்போம், எத்தனையோ பாவங்களை நிர்பந்தத்தில் செய்திருப்போம். எப்படி செய்திருந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். அது மட்டுமல்ல, அரஃபாவினுடைய அந்த தினத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அரஃபாவினுடைய மைதானத்திலே ஒன்று கூடுகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். எனவே அந்த ஒரு நோன்பை சுன்னத்து தானே என்கின்ற அலட்சியம் இல்லாமல், ஒரு நோன்பு தானே என்கின்ற அலட்சியம் இல்லாமல் அந்த நோன்பை பெரிதாக கவனத்தில் கொண்டு நிச்சயம் நாம் நோற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பிற்குரிய முழு கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.